வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓவில் ரெக்கரிங் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஒரு சில சேஞ்செல்லாம் இருக்குது. பென்ஷனர் டு பென்ஷன் வந்து வேறுபடுது. அதே போல் ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி, பென்ஷனருக்கும் சரி, இந்த 1 ஜனவரி 2016 மென்ஷன் பண்ணியிருக்க பென்ஷனர் என்ன பண்ணணும், 1 ஜூலை 2019 மென்ஷன் பண்ணியிருக்க பென்ஷனுக்கு வந்து எப்போ வந்து பென்ஷன் ரிவைஸ் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி பென்ஷனருக்கான நோஷனல் பே டீட்டெயில்ஸ்லேருந்து அவங்களோட ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனோ இல்லை என்ஹான்ஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷனோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்படி பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்மளோட சேனலில் இல்லைன்ற பட்சத்தில் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதோட டேட்டா எடுத்து நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓவில் ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இப்போ இன்றைக்கி டேட்டில் வந்து எவ்வளோ பென்ஷன் கிடைக்குது அப்படின்ற டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் சர்வீஸ் பென்ஷனராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து ஆர்டினரி ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் இருக்கும். யாரெல்லாம் என்ஹான்ஸ் ரேட்டில் வந்து வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க தவிர்த்து என்ஹான்ஸ் ரேட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த டேட்லேருந்து உங்களுக்கு ஆர்டினரி ரேட்டில் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து மாறும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்னா என்ன, அது எவ்வளோ நாள் வந்து கிடைக்கும், எப்படியெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேலே இருக்க ஐ பட்டனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கலாம். என்ஹான்ஸ் ரேட்டில் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் சரி, என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை சர்வீஸ் பென்ஷனராக இருந்தாலும் சரி, உங்களோட இந்த பீரியட் ஆஃப் கிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கெல்லாம் வித் எஃபெக்டட் ஃப்ரம்ல 1 ஜனவரி 2016 கொடுத்துருக்கோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ரிவைஸில் வந்து தப்பாக இருக்கலாம். ஏன்னா 1 ஜனவரி 2016 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th பே கமிஷனில் ரிவைஸ்ட் ஆகிருக்கிற பென்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இல்லை ஓஆர்பி டேபிளாக கூட ஒத்து போகலாம். ஆனாலுமே உங்களோட பென்ஷன் ரிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016 அப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிவிஷன் வந்து இன்னும் கிடைக்காது இருக்கும். இல்லை பண்ண வேண்டிய ரிவிஷன் வந்து பண்ணாமல் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2019 யாருக்கெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 2 படி உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்க பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேபிள் படி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 1 ஜனவரி 2016 யாருக்கெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிபி கிராம் மூலியமாவோ இல்லை சோல்ஜர் போர்டு மூலியமாவோ உங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு வந்து பென்ஷன் ரிவைஸுக்கான அந்த ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் லெட்ரு அனுப்புங்க. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆகிட்டு இந்த ஓஆர்ஓபி 2ல் வந்து ஆட் ஆகும். ஸோ ஓஆர்ஓபி 3 வரும்போதுனாக்கா உங்களுக்கு பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட 7th பே கமிஷன் படி தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிவைஸ்டு, அதுபடி தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைச்சிட்ருக்கும். ஸோ எது வரைக்கும் இந்த ஓஆர்ஓபியில் வந்து உங்களை பென்ஷன் ரிவைஸ் பண்ணலையோ 1 ஜூலை 2019 சரி, இல்லை இப்போ இனிமேல்ட்டு வரப்போகிற 1 ஜூலை 2024 சரி, ஓஆர்பி 3 வரும்போது ரிவைஸ் பண்ணும்போது உங்களை ஆட் பண்ணலைனாக்கா உங்களோட பென்ஷன் வந்து மற்றவங்களை விட கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓவில் 1 ஜனவரி 2016 மென்ஷன் ஆகிருக்கோ பீரியட் ஆஃப் கிராண்டில் வித் எஃபெக்டட் ஃப்ரம்ல 1 ஜனவரி 2016 இருக்குனாக்கா நீங்கள்லாம் உங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு தயவு செஞ்சு லெட்டர் அனுப்பி உங்களோட பென்ஷன் ரிவைஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கரிங் பேமெண்ட்ஸில் வந்து என்னென்ன தப்பு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்லேயே இந்த எலிமெண்ட் பேயபிளில் அடுத்த காலத்தில் உங்களுக்கு வந்து எஃப்எம்ஏ வந்து கொடுத்துருப்பாங்க. யாருக்கெல்லாம் எஃப்எம்ஏ கிடைக்குதோ பர் மந்த் வந்து ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸில் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுனாக்கா அந்த 1000 ரூபான அமௌண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிபிஓவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 2 பிபிஓ வந்து நம்ம இதில் வந்து காட்டிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016 மென்ஷன் ஆகிருக்க பிபிஓ பார்க்குறீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2019 மென்ஷன் ஆகிருக்க பிபிஓ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது இந்த மாதிரி 1 ஜனவரி 2016 சொல்லிட்டு மென்ஷன் ஆனவங்கெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பென்ஷன் ரிவிஷன் வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நோஷனல் பே டீட்டெயில்ஸ் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நோஷனல் பே டீட்டெயில்ஸ் வந்து சர்வீஸ் பென்ஷனுக்கு வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, அவங்களோட பென்ஷன் வந்து எப்படி வந்து
எங்கேருந்து அதாவது எம்எஸ்பி வந்து இன்க்ளூட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதில் படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 21,244 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கு வந்து கிடைக்குது. இந்த அமௌண்ட் வந்து 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து எப்படி வந்து 2024 21,244 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணி சொன்னோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோஷனல் பேயில் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பே இன் பே மெட்ரிக்லையும் சரி, அதே போல் உங்களோட எம்எஸ்பிலையும் சரி, மற்ற டீட்டெயிலும் சரி, ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபேமிலி பென்ஷனுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பே இன் பே மெட்ரிக்கும் சரி, மற்ற டீட்டெயிலும் சரி அப்டேட் இருக்காது. ஸோ இந்த அப்டேட் இல்லைனாலும் உங்களோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓஆர்ஓபி டேபிள் மூலிமா உங்களோட பென்ஷன் வந்து சரி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்கள் கணவருக்கு வந்து என்ன பென்ஷன் கிடைச்சிருக்கோ, இப்போ வந்து என்ஹான்ஸ் ரேட்டில் வந்து கிடைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷனர் வந்து என்ன பென்ஷன் வாங்கியிருந்தாங்களோ அதே பென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஹான்ஸ் ரேட்டில் பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ 21,244 ரூபா ஒரு பென்ஷனர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து இது ஃபேமிலி பென்ஷனாக வந்து மாறப்போகுது அப்படின்ற பட்சத்தில் ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனாக இருக்குனாக்கா இந்த 21,244 60 ஆள் பெருக்கிட்டு 100 ஆள் வகுத்தாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12,746 ரூபா 40 பைசா வந்து உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வந்து கிராண்ட் ஆகும். ஸோ இந்த 21,444 ரூபா இது வந்து ஆல்ரெடி ஸ்பார்க்ஸ் பிபிஓவில் வந்து சர்வீஸ் பென்ஷனருக்கு வந்து கொடுக்குற பேசிக் பென்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஃபேமிலி பென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ அதை தவிர்த்து இந்த 42,500 ரூபா அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்த அந்த நோஷனல் பே டீட்டெயில்ஸில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி எடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 42,500 ரூபா. ஸோ அந்த போர்டோட கேல்குலேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுலேருந்து தான் இந்த 42,500 ரூபா வந்து நம்ம எடுத்தோம். ஸோ இந்த 42,500 ரூபாயிலேருந்து நம்ம ஃபேமிலி பென்ஷன் எப்படி கேல்குலேட் பண்ணோம்னாக்கா இந்த 42,500 வந்து 30 ஆள் பெருக்கிட்டு 100 ஆள் வகுத்தாச்சுனாக்க பார்த்தீங்கன்னாக்கா 12,750 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் தான் இருக்கும். ஏன்னா இதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 4 ரூபா கிட்ட வந்து வித்தியாசம் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் 30%னாக்கா நீங்கள் நிறைய லெட்டரில் வந்து பார்த்தீங்களா பென்ஷனர்லேருந்து ஃபேமிலி பென்ஷனாக வந்து மாறும்போது பார்த்தீங்கன்னாக்கா 30% கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 30% தான் இது 42,500 ரூபாயிலேருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து 30% வந்து கிடைக்கும். ஆனால் என்ன இப்போ பென்ஷனர் வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த பென்ஷன்லேருந்து ஃபேமிலி பென்ஷனாக வந்து நீங்கள் கணக்கிட போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து நீங்கள் 60% எடுக்கணும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்கும்போது ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் வந்து நீங்கள் 60% சொல்கிறீங்க, ஆனால் 30% தான் லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் வந்து இப்படி தான் பொருந்தும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30% தான் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எந்த தொகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அந்த தொகைக்கான 30%. சர்வீஸ் பென்ஷன்லேருந்து நம்ம ஃபேமிலி பென்ஷன் வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60% எடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சரியான தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கிடைக்கும். ஸோ ஏன்னா 21,244 ரூபா ஸ்பார்க்ஸ் பிபிஓலே என்ன வந்து கொடுத்துருக்காங்களோ அது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுபடி நீங்கள் வந்து இந்த 60% வந்து கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதை தவிர்த்து வேறு எதனா சந்தேகம் இருக்குது இல்லை கருத்து இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து ஸ்பார்க்ஸ் போர்ட்டலில் வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. சர்வீஸ் பென்ஷனருக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யாரெல்லாம் சர்வீஸ் பென்ஷனர் இருக்கீங்களோ ஸ்பார்க்ஸில் உங்களோட அப்டேட் வந்து பண்ணுங்க சொல்லிட்டு. ஸோ அது பண்ணாதவங்க தயவு செஞ்சு வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஃபேமிலி பென்ஷனர் ஸ்பார்க்ஸ் போர்ட்டலுக்கும் சர்வீஸ் பென்ஷனரோட ஸ்பார்க்ஸ் போர்ட்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஒரு பென்ஷனர்லேருந்து ஃபேமிலி பென்ஷனாக வந்து மாறும்போது அவங்களோட டேட்டாவை வந்து என்னென்னலாம் அப்டேட் பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அப்டேட் பண்ண வந்து ட்ரை பண்ணாலும் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்க்ஸ் போர்ட்டலில் வந்து இருக்காது. ஸோ அதனால் தயவு செஞ்சு சர்வீஸ் பென்ஷனராக இருக்கவங்க உங்களோட டேட்டாலாம் தப்பாக இருக்குனாக்கா அதை வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.